இந்த அரசுக்கு சொல்லி பயனில்லை. இது பதாகையில தான் மரம் வளர்க்கும், விளம்பரத்துல வளர்க்கும், மண்ணுல வளர்க்காது. இப்ப இப்படி பார்ப்போம், ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாளைக்கு 1.5 கோடி தொண்டர் இருக்கிறான்றாங்க. வருஷத்துக்கு 1.5 கோடி வச்சிருந்தா கூட எத்தனை கோடி மரம் வந்திருக்கணும்? வைக்கல இல்ல. இப்போ ஒரு நடிகரே இருக்காருன்னா என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்க ஒவ்வொரு ரசிகரும் மரக்கண்டு நடுங்கன்னா எவ்வளவு வந்திருக்கும்? 100 நாள் வேலை திட்டம், இப்போ 25 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. அந்த வேலை திட்டம் எத்தனை கோடி மரத்தை நட்டுக்கலாம்? ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டு நட்டா கூட நோக்கல்ல. கிளீன் இந்தியா இருக்கு, கிரீன் இந்தியா இருக்கு. புவி வெப்பமாகுதுன்னு வெக்கம் இல்லாம சொல்லி தெரியல. அது ஆகுதா நீ ஆக்குனியா? பருவநிலை மாறிடுச்சு, பெரிய கண்டுபிடிப்பு. மாறிச்சா நீ மாத்தினியா? இதானே இங்க கேள்வி. அப்ப அதை சொல்லிக் கொடுக்கணும் என் பிள்ளைகள்கிட்ட. அயோக்கிய பிள்ளைங்க இவங்க தான். இவங்க கிட்ட இருந்து பூமியை பத்திரமா வச்சுக்கணும்னா நீ வணங்குறதுக்கு லட்சம் ஜாமி இருக்குடா, வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு. எல்லா இவரைங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா அறிவியல் விஞ்ஞானி. உலகத்துல இந்த பூமி பந்தில் எந்த உலகம் புற சுத்துற எந்த கோள்லையும் உயிரின வாழ முடியாது பூமியை தவிர. இதை விட்டா வேற புகலிடம் இல்லை, போக்கிடமும் இல்லை.